கும்பராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கும்பராசி நபர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே 2-3 நாட்கள்ல சந்திராஷ்டமம் தான் ஆரம்பிக்குது. அதான் மகர ராசிக்கு முடிஞ்சு கும்பராசிக்கு ஆரம்பிக்கக்கூடிய கனெக்ட். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல புதனோட வீட்டுல 8ல போய் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு வருது. அப்போ புதனும் சந்திரனும் தொடர்புல வரக்கூடிய ஒரு கணக்கு. புதன் அங்கே ஆட்சி பெற்று உச்ச அமைப்புல இருக்குது. அங்க சந்திரன் வந்து இந்த ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம். ஆகாத கிரகம் போய் புதனோட சேரக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அப்ப என்ன ஆகுனாக்கா, சந்திராஷ்டம நாட்கள்ல கொஞ்சம் மூளை வந்து புத்திசாலித்தனங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா செயல்படும். புத்தி தடுமாற்றம், குறுக்கு வழியில சில பேர் போய் ஜெயிப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறுக்கு வழியில போய் சில பேர் மாட்டிப்பாங்க. எப்படி போகணுமோ அது மாதிரி வெளில வர தெரியாது. ஸோ 2-3 நாட்கள்ல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றீங்க. புதுசா ஒரு விஷயத்த பேச்சுவார்த்தை கொண்டு வரீங்க. புதுசா அப்படிங்கிற அமைப்புல நீங்க ஏதாச்சும் செயல்படுறீங்கனாக்கா, அதுல வந்து மைண்ட் வந்து ஒரு கண்டிஷன்ல இல்லாம என்னென்னமோ சிந்திச்சு உள்ள போய் மாட்டிப்பீங்க. ஸோ நியூவா வரக்கூடிய விஷயங்கள இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல டச் பண்ண வேண்டாம். 2-3 டேஸ். புரியுதுங்களா? புதுசா ஒரு விஷயம் வருது. புதுசா ஒரு அறிமுகமாகுது. அபிப்பிராயம் வருது. ஒரு நபரை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு நபரை கொடுக்குறாங்க. செய்ய வைக்கிறாங்க. செய்ய சொல்றாங்க. நமக்கே சில விஷயங்கள் ஆசை வருது. ஒரு விஷயத்துல போய் கையெழுத்து போடுறோம். ஒரு நபரை பார்க்குறோம். ஒரு வேலை வாய்ப்புக்கு சேர்றோம். ஒரு வேலையை விட்டுட்டு வர்றோம். அதுவும் புதுசு தானே. ஸோ எல்லாமே இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல அந்த புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் நீங்க வந்து ரொம்ப உள்ள போய் டெப்த்தா போகக்கூடாது. ஓப்பனிங்லேயே பார்த்துட்டு சரி வருமா வராதுன்னு பார்த்துட்டு வெளில வந்துடணும். அதுல போய் மாட்டினீங்கன்னா வெளில வர தெரியாது. கொஞ்சம் நஷ்டங்கள் வர்ற மாதிரி ஆயிடும். அதாவது உங்களுக்கு கிடைச்சது, அதாவது அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அப்படின்னு 4 பக்கத்துல நீங்க உழைச்சி சேகரிச்சு அந்த குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்க ஏதோ ஒரு விஷயம், பணம்னு மட்டும் இல்லை, எதுவா இருந்தாலும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச ஒரு விஷயம் வந்து போயிடும். ஏதாவது புதுசா ஒரு விஷயத்துல போய் மாட்டீங்கன்னா. ஸோ ஜாக்கிரதை தேவை. இதுதான் ஸ்ட்ராலஜி. அதற்கு அடுத்த நிலைமையா தான் பழசு இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல பழைய விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுலேருந்து புதுசா செய்யறது தப்பாயிடும். அந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9, 10 இந்த மாதிரி அமைப்பு வர்றதுனால வார இறுதிங்கிற அமைப்புகள். வாரத்தை 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் சர்க்கிளும், செகண்ட் பார்ட்டு உங்களை கை தூக்கி விடக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஸோ டைம் பார்த்து நம்ம பிழைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இதுதான். ஸோ 2ஆம் நிலை செகண்ட் பார்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய் கூட சந்திரனோட அமைப்புலாம் வர்றதுனால நிச்சயமாக ஒரு ஆதாயம், ஒரு உழைப்பு எதுவாக இருந்தாலும், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சேமிப்பு, ஒரு நீண்ட நாள் ஒரு விஷயத்தை வந்து பூர்த்தி செய்யறது. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல இந்த வாரத்துல சில திருப்பங்கள், திருப்பு முனைகள் ஏற்படும். கும்பராசி நபர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போது. அதனுடைய கனெக்டிவிட்டி அடுத்தடுத்த வாரங்களும் தொடரும். அதுக்கு இந்த வார இறுதிங்கிற அமைப்பு அச்சாரமா இருக்கும்.